இன்மீடியா தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் களம்ங்கிறது 4 முனை போட்டியா இருக்கும் அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரம். ஒன்று திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, ரெண்டாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, மூணாவது தவேகா தலைமையிலான ஒரு கூட்டணியா இல்ல தவேகா தனியாவோ விஜய். இன்னும் அது கூட்டணி இன்னும் முடிவாக சிறிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாலாவது நாம் தமிழர் தனித்தான் போட்டிடுவாங்க. ஸோ தற்போதைய நிலவரப்படி 4 முனை கூட்டணி அப்படின்னு இருக்கு. இது அடிப்படையை வச்சு ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட், அதாவது பலம், பலவீனம், வாய்ப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஏதாவது பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை புதுசாக ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ அப்போ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதை மையமாக வச்சு நம்ம இந்த 4 கூட்டணிக்கும் தனித்தனியாக அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, வாய்ப்புகள் என்ன, அச்சுறுத்தல்கள் என்ன அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய முயற்சி. இது பல டேட்டாஸை கலெக்ட் பண்ணி பல அனலிசிஸ் பண்ணி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம். இது அந்த கட்சிகள் அவங்களுக்கு அடிப்படையில் அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பப்ளிக் ஃபோரத்துக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ நம்மளை மாதிரி மீடியாஸ் அதை பப்ளிக்காக பப்ளிசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா. ஸோ முதல்ல இப்போ ரொம்ப பேசு பொருளாக இருக்கிறது என்டிஏ கூட்டணி தான், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தான் இப்போ பேசு பொருளாக இருக்குது. ஸோ அந்த கட்சியை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில்டு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பண்ணுறோம். போகலாமா? போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பலம், இப்போ அதிமுக பாஜக கூட்டணியோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2021 இப்போ வரைக்கும், அதாவது 2026 தேர்தலுக்கு வர்ற வரைக்கும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. ஸோ ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே, எவ்வளோ பாப்புலர் கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே அதுக்கு எதிரான மனநிலைன்னு ஒன்று இருக்கும். அது 1% 20-25% வரைக்கும் கூட போகும். மினிமம் 1% இருக்கும், மேக்சிமம் 20% 25% இருக்கும். ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது அரசுக்கு எதிரான மனநிலை. இப்போ அந்த மனநிலை அதிமுக கூட்டணிக்கு பலம். இப்போ அரசுக்கு எதிரான மனநிலை அப்படின்னா, இப்போ திமுக அரசுக்கு எதிரான மனநிலை எதெல்லாம் வருது அப்படின்னா, முதல்ல தேர்தல் அறிக்கையில் கொடுத்தா வாக்குறுதிகள். இப்போ வாக்குறுதிகளில் முக்கியமாக என்னென்ன அப்படின்னா, சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா அது கொடுத்தாங்களா? இல்லை. மாதம் இபி பில் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. அது இது வரைக்கும் பண்ணலை. மூணாவது என்ன சொன்னாங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதுவும் கொண்டு வரல. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் அதுக்கான குழு அமைக்கப்படுறது. நம்ம பேசுறது சார், நீங்க சொல்றதுலாம் கரெக்ட். நம்ம பேசுறது தற்போதைய நிலையில என்ன அப்படிங்கிறத பேசுறோம். நாளைக்கு இது எப்படி மாறுதுங்கிறது நாளைக்கு நம்ம திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம திருப்பி இது ஷார்ட் பண்றப்போ, இது இப்ப இருக்கு பலமா இருக்கிறது பலவீனமாகலாம், பலவீனமா இருக்கிறது பலமாகலாம். அது இல்லை, இப்ப இருக்கிற நிலவரத்துல என்ன அப்படின்னா, இது பழைய ஓய்வூதிய திட்டம்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் முக்கியமா என்ன அப்படின்னா, அந்த இது டீசல் விலையை குறைக்கிறான்னு சொன்னது. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது நீங்க கூட்டிகிட்டே போனீங்கன்னா, இதனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பார், அதனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பார். ஸோ டோட்டலா இது அரசுக்கு எதிரான மனநிலை அதிமுகவுக்கான ஒரு பலமா மாறுது. அடுத்து அமைச்சர்களோட பேச்சுக்கள். சில அமைச்சர்கள் நிறைய பேசுறாங்க இல்லையா? இப்போ சமீபத்தில் பொன்முடி அவர் பேசினாரு, அவரை பதவி விட்டு தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறது ராமராஜ்யம் தான் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசினாரு. திராவிட ஆட்சி, நாங்க கொள்கைக்கு நேர் எதிராக, நாங்க சனாதனத்துக்கு எதிரி அப்படின்னு, சமதர்ம ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே நடக்கிறது ராமராஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முரணா இருக்கு அப்படிங்கிறது பப்ளிக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்தா ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு பலம் அப்படிங்கிறதுல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய கூட்டணி வைக்கிறது எப்படி பலம் அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
ஆமா, ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து பாஜக அது டீட்டெயிலா அடுத்தடுத்து பேசுவோம். அது பலவீனத்துல பேசுவோம். இப்போ வந்து பலவீனத்தை பேசுவோம். பாஜகவோட கூட்டணி வைக்கிறதெல்லாம் என்ன பலம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கூட்டணி வச்சிடறாங்க. ஆமா, ஏறக்குறைய இப்பவே அதோட இது பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பேசி மக்கள் என்ன ஆயிடுவாங்கன்னா மறந்துடுவாங்க. இல்லைன்னா சரி ரைட்டுப்பா வேற வழி இல்லப்பா அவங்க என்னப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறதுக்கான பலவீனமா இருக்கிறது பலமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இது வந்து அதாவது ரொம்ப லைட் நோட்ல சொன்னா, இதை தாண்டி சீரியஸான பலம் இருக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல. என்ன பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென், மணி அண்ட் மிஷினரி. அது வந்து பாஜக இருக்கிறது வந்து ஆல் இண்டியா லெவல்ல வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து பெரிய அசெட், அவங்களோட சொத்து. ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆளுங்கட்சி இவங்க அளவுக்கு வந்து அவங்களுடைய பவரையும் மணியையும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய பலம். இப்போ அதிமுக வந்து தனியா போட்டிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், தேர்தல் செலவுக்கு வந்து அவங்க பணத்தை எடுத்து பணமே இருந்தாலுமே அந்த பணத்தை எடுத்து லிபரலா செலவு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன தேவை? ஒரு பெரிய கையோட ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிறதுனால சரி. இது வந்து இவங்களுக்கு இருக்க சப்போர்ட். இதை தாண்டி இவங்க பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவோட பிரமுகர்கள் மேல இல்லை திமுகவோட முக்கியஸ்தர்கள் மேல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அவங்கள முடக்கிறதுக்கான வேலைகள் செய்யுது. இப்போ இது விஷயங்களும் வந்து அதிமுக வந்து பலமா மாறும். ஸோ இது வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால, பாஜக அதிமுகவோட இருக்கிறதுனால என்டிஏ கூட்டணிக்கான பலமா இது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கடந்த 5 வருஷமா, அதாவது நான் சொல்றது 5 வருஷமா, இப்ப நம்ம பேசுற 2024 வச்சுக்கோங்க, 5 வருஷமா ஆட்சியிலே இல்லை அதிமுக. ஸோ அவங்கள பத்தி நீங்க எந்த அலிகேஷனுமே சொல்ல முடியாது. ஊழல் பண்ணாங்க, அதுல ஊழல், மக்கள் நல பணிகளை சரியா செய்யல, இதை செய்யல, அது செய்யலாம் அலிகேஷன் சொல்ல முடியாது. அதான் நான் சொல்றது நிர்வாகத்துல. மற்றபடி நீங்க மேல வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி இதுல வந்து 370 ஆர்டிகல் 370 ஓட்டு போட்டது, வக்ஃபுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனாலும் அவங்க கூட இருக்கிறதுனால பெருசா அது இல்ல. அது ஓகே. நான் சொல்றது வந்து 370, அப்புறம் வந்து டெல்லியில வந்து அந்த சிறப்பு அதிகாரத்துக்கு டெல்லியோட அந்த உரிமை, மாநில உரிமை பறிப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது பண்ணுது, அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. உங்க ஆட்சியில் தான் நீட் வந்துச்சு, இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான தண்டனையை 2021 மக்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பத்தி வந்து பேச முடியாது. ஸோ அந்த 5 வருஷமா இல்லாதனால அவங்கள பத்தி நீங்க வந்து, அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்களுக்கு அலிகேஷன் சொல்ல முடியாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலம். இப்ப திமுக பத்தி நீங்க அலிகேஷன் நிறைய சொல்லலாம், அது உண்மையா பொய்யோ ஏதாவது நீங்க ஒரு அலிகேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் இப்படி அதிமுக பொறுத்தவரையும் அலிகேஷன் அவங்க ஏற்கனவே இருந்தாலும் அது பழசா இருக்கு. இப்போதைக்கு இது திமுகவோட இதை மட்டும்தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான கட்சியா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. அது வந்து 2021லயும் இருந்துச்சு, 2024லயும் இருந்துச்சு. அதாவது கொங்கு மற்றும் வட தமிழகத்துல, அதாவது அங்க கணிசமா வாழக்கூடிய மக்களுக்கான கட்சியா அது வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ பாஜக கூட்டணி வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாருமே மெர்ஜ் ஆகி ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல இவங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருவாங்க. இதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்து வாழ்க்காலம் ஒண்ணு பேசுறாங்க, அவங்க வரமாட்டாங்க, இவங்க சேர்க்க மாட்டாங்க. 2026 தேர்தலில் இவங்க எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க. அது என்ன காம்பினேஷன்ல இருப்பாங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஒன்னாகிற வேலையை வந்து பாஜக செஞ்சிடும். அது எப்படியாவது ஒன்னாதான் இருப்பாங்க. தேர்தலில் போட்டியிடாம கூட ஆதரவு கொடுக்கலாம். ஓபிஎஸ், சசிகலா வெளியில இருந்து அம்மாவின் ஆட்சியை வந்து எடப்பாடி அமைப்பாரு, தம்பி எடப்பாடி அமைப்பாருன்னு கூட சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஃபார்முலாவில் வந்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, கைவிட்டு போன அந்த டெல்டா மற்றும் தென் தமிழக வாக்குகளும் மீண்டும் அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய பலம். அதுக்கப்புறம் எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி 4வது விஷயம் என்னன்னா, பேஸ். அதிமுக இருக்கக்கூடிய பேஸ், அதாவது அவங்க வந்து அடிப்படையில கட்டமைப்பு. ஆமா, கிளை கழகம், பூத் கமிட்டி, அதாவது டைஹார்டு தொண்டர்கள், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம். இது வந்து அந்த என்டிஏ கூட்டணி வந்து வித்தவுட் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வந்து அது பலம் இல்லை. அதிமுக வர்றதுனால அது ஒரு பெரிய பலம். இப்போ இது எல்லாமே வந்து அவங்களோட பலம். இப்போ தற்போதைய நிலைமைக்கு நம்ம ஏதாவது 1-2 விஷயங்கள் விட்டுருக்கலாம். இப்போ நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம பேசுறப்போ அதெல்லாம் பேசலாம். அதுக்கப்புறம் பேச வேண்டியது வந்து பலவீனம்.
பலவீனம்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாஜகவோட கூட்டணி தான் சொல்லுவாங்க. ஏன் பாஜக கூட்டணி சொல்றோம்? ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருந்தாலும் பாஜக மேல வந்து ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கு, அடிப்படையாவே ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கு. அதனால என்னன்னாக்கா சிறுபான்மையினர் இவங்க வந்து ரெண்டுமே வேற வேற விஷயமா பேசுங்க. அதாவது இப்ப ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்னன்னா மைக்ரோவா பார்க்கணும். இப்போ நீங்க வந்து ஜென்ரலைஸா பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஜென்ரலைஸா பாத்தீங்கன்னா 10 விஷயம் இருக்கும். ஆனா ஒன்னே செப்பரேட்டா தான் பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாஜக கூட்டணி வைக்கிறதுனால என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து சுத்தமா நில்லு. ஆமா, என்டிஏ கூட்டணிக்கு வந்து சுத்தமா வரப்போறது இல்லை. அது வந்து பெரிய மைனஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தலித் ஓட்டு வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு போறதுனால அதிமுக வந்து தலித் வாக்குகளை வந்து இழக்குது. ரெண்டாவது தலித்துகளும் வந்து பாஜகவுக்கு எதிரான மனநிலையில தான் இருக்காங்க. ஸோ இது ரெண்டு சேர்றப்போ தலித் வாக்குகள் கணிசமா வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தலித் வாக்குகள் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்துல வந்து தலித் வாக்குகள் வந்து ரொம்ப உங்களுக்கு பெரிய அசெட். அந்த சிறுபான்மையான வாக்குகள் கூட வந்து மெஜாரிட்டியா வந்து பெரும்பான்மையான நேரங்கள் வந்து திமுக தான் இருந்திருக்கு. ஆனா தலித் வாக்குகள் வந்து பெரும்பான்மையான நேரங்கள்ல வந்து அதிமுக தான் இருந்துச்சு. அப்ப அதிமுக எப்ப டென்ட் விழுகுது அப்படின்னா, அதாவது தலித் வாக்குகள் எப்ப டென்ட் விழுகுது அப்படின்னா விஜயகாந்தோட என்ட்ரிக்கு அப்போ டென்ட் விழுகுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க ரீகேப்சர் பண்றாங்க. விஜயகாந்தோட வீழ்ச்சியில திருப்பி வந்து 2014 தேர்தலில் வந்து திருப்பி வந்து அதிமுக வந்து தலித் வாக்குகளை வந்து எடுத்துறாங்க. எடுத்து 2016லயும் வித்தவுட் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட வந்து 2016 தேர்தலையும் தலித் வாக்குகள் வந்து அவங்க ரீட்டைன். அதனால இந்த முறை வந்து அது வந்து அதாவது அதை வந்து அவங்களால கொண்டு வர்றது வந்து ரொம்ப சிரமம் கூட பாஜக இருக்கிறது. இது வந்து ஒரு பலவீனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பரவலா இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஆன்டி சென்டிமெண்ட். என்ன ஆன்டி சென்டிமெண்ட்னா பாஜகவோட சட்டசபை தேர்தலில் கூட்டணி வச்ச எந்த கட்சியும் ஆட்சியை பிடிச்ச வரலாறு இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளான விஷயம். இது வந்து நம்ம ஜோசியம்னு சொல்லலாம், இல்லை ஆன்டி சென்டிமெண்ட்னு சொல்லலாம், இல்லை எதார்த்தமும். அதாவது மக்கள் வந்து பாஜக இருக்கிற அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பிரச்சார வலிமை. அது திமுகவோட கம்பேர் பண்ணீங்கன்னா மலைக்கும் மடுக்கான வித்தியாசம். ஆமா, அது வந்து மிகப்பெரிய பலவீனம் அதிமுக. ஏன்னா திமுகவில் வந்து மாநிலம் அறிந்த முகங்களா வந்து சிஎம் இருக்காரு, டெப்டி சிஎம் இருக்காரு, அது இல்லாமல் கனிமொழி இருக்காங்க, அது இல்லாமல் ஆராசா இருக்காரு, அது இல்லாம இது மாதிரி நமக்கு பேர் சொல்லிட்டே போகலாம். ஆமாம், அது இல்லாம கூட்டணி கட்சிகளோட தலைவர்களுக்கும் தொல் திருமாவளவன் போனார்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அவரால் கிரௌட் புல் பண்ண முடியும். திரு வைகோ போனார்னா கிரௌட், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எங்க போனாலும் கிரௌட் புல் பண்ண முடியும். இஸ்லாமிய மத்தியில் ஜவாஹர்ல போறாரு, தமிழ் அன்சாரி போறாரு. இப்போ இவங்களுக்குலாம் வந்து இஸ்லாமியர் மத்தியில் வந்து ஒரு கிரௌட் புல்லர்ஸ் இருக்காங்க. இப்போ அப்படி நீ அதிமுக எடுத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஓரளவு கிரௌட் புல்லரா இருக்காரு. மற்றபடி வந்து இப்போ ஜெயக்குமார் வந்து நீங்க சென்னையை தாண்டி எங்க போனாலும் ஜெயக்குமாரால கிரௌட் புல் பண்ண முடியுமா? முடியாது. சிவி சண்முகம் வந்து விழுப்புரம் திருவண்ணாமலை தாண்டி எங்க போனாலும் கிரௌட் புல் பண்ண முடியாது. அதை தாண்டி அங்க அந்த கூட்டணியில வந்து திரு அண்ணாமலை அவர்கள் போனார்னா ஒரு கிரௌட் புல்லரா இருப்பார். இப்போ எடப்பாடி அண்ணாமலை, இப்போ நார்த் இந்தியால இருந்து மோடி வர்றாரு, அமித்ஷா வர்றாரு, ராஜ்நாத் சிங் வர்றாரு, நிர்மலா சீதாராமன் வர்றாங்க அப்படின்னா அது பெருசா கிரௌட் புல்லிங்கா இருக்காது. அது வந்து ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸா இருக்குமே தவிர ஒரு கிரௌட் புல்லிங்கா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு மைனஸ். ஓகே தானே? கரெக்டா போகுதா? கரெக்டா போகுதா? கரெக்டா போகுது. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பார்த்துட்டோம். அதாவது ஸ்வாட்ல ஸ்ட்ரென்த் பார்த்துட்டோம், வீக்னஸ், பலம் பலவீனம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்புகள். இப்போ இந்த கூட்டணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? அதாவது என்ன வாய்ப்பு அப்படின்னா இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது பலவீனமா இருக்கிறது எப்படி பலமா மாறும்? அது வந்து இவங்களால மாறுறது இல்லை. அதாவது சுத்தி நடக்கிற சில அரசியல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடக்கிற விஷயம் அப்படிதான் நம்ம இதை வந்து நம்ம கார்லேட் பண்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாவேக்காரங்க தமிழக வெற்றி கழகம், அது வந்து அதாவது பிஜேபிக்கு எதிராக விழக்கூடிய வாக்குகளை வந்து கணிசமான அளவு வந்து அது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஆமா, அது முழுமையா வந்து திமுக போகாம இது பண்ணி எழுதி இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படியா இருந்தாலும் பாஜக இருக்கிற கூட்டணிக்கு அந்த ஓட்டு போறது இல்ல. ஆமா, அப்ப அந்த ஓட்டு எங்க போகணும்? நியாயமா பார்த்தா திமுக பக்கம் போகணும். ஏன்னா திமுக வந்து பாஜக எதிர்ப்பு வந்து பயங்கர முன்னிலைப்படுத்துது. அப்போ அந்த வாக்குகள் வந்து திமுக போகாம தடுக்கிற தடுப்பு சுவரா எது இருக்கு அப்படின்னா தாவேகா இருக்கு. அப்ப தாவேகா ஓட்டு வாங்குறப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 25 ஓட்டு வாங்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூத்துக்கு. ஒரு 100 ஓட்டு ஆன்டி பிஜேபி ஓட்டு இருக்கு ஒரு பூத்துல. அதுல 25 ஓட்டை வந்து தாவேகா வாங்கிருதுன்னா பாக்கி இருக்கிற 75 ஓட்டு வந்து திமுக போகும். ஆனா திமுக 100 ஓட்டும் போக வேண்டியது. ஆனா 25 ஓட்டு கம்மியா போகுது. அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. திமுகவோட வாக்குகள் இறங்குது, அதிமுகவோட வாக்கு இறங்கல, அப்படி நிக்குது. அப்போ வந்து அது பேலன்சிங் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டி வாக்குகள். இப்போ மைனாரிட்டி வாக்குகள்லாம் வந்து மைனாரிட்டி என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் விஜய் போட்டாலும் வேஸ்ட் தான், நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம், திமுக போடுவாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கலாம். ஆனா அதுல என்னன்னா, இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அரசியல் சித்தாந்தம், நமக்கு எதிரான இது, இவங்க ஜெயிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அனலைஸ் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஒரு சினிமா லவ்வர்ஸ், இல்லைன்னா விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளாம் சின்ன பிள்ளைகள 1996 ரஜினி அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னா ரஜினிக்கு தான் ஓட்டு போடுவோம். எவ்வளவு பேர் ஒரு எழுச்சியா இருந்தாங்கல்ல. ஆமா, அங்க வந்து ஜாதி மதம் இது இனம் மொழி இதெல்லாம் கிடையாது. ரஜினி அதே மாதிரி விஜய் அப்படின்னு போற ஓட்டு இருக்கு. அப்ப அதுல வந்து எவ்வளவு போகுங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த வாய்ப்பும் வந்து அதிமுக வந்து பிளஸ். அதிமுக வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அதாவது அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. அடுத்து வந்து இந்த அரசு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இந்த அரசு வந்து இந்த ஆட்சியில இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வேற எந்த ஆட்சியிலுமே நலத்திட்டங்கள் வந்து மகளிரை பேஸ் பண்ணி இவ்வளவு நலத்திட்டங்கள் வந்து வேற எந்த ஆட்சியுமே பண்ணதில்லை இது வரைக்கும். அதாவது நலத்திட்டங்கள் தமிழ்நாடு வந்து வெல்ஃபேர் ஸ்டேட், வெல்ஃபேருக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா மகளிரை மட்டும் மையப்படுத்தி பண்ணது வந்து இந்த ஆட்சியில பண்ண மாதிரி. ஒரு காலத்துல வந்து மகளிர் ஓட்டுகள் மேக்சிமம் வந்து அதிமுக போகும். ஆனா இப்போ உள்ள 2024 மகளிர் வாக்கள் வந்து கன்சாலிடேட்டடா திமுக. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அதே தாவேகா இருக்கிறதுனால அந்த 20 இயர்ஸ்ல இருந்து ஒரு 40-45 இயர்ஸ் வரைக்கும் கூட விஜய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் மாறதுக்கு வாய்ப்பு. அப்கோர்ஸ் அவர் வந்து அதிமுக ஓட்டும் கொஞ்சம் போகும். ஆனா மெஜாரிட்டி யாருக்கு போக போகுதுன்னா திமுக வாக்குகள் தான் மெஜாரிட்டி போக போகுது. அப்போ ஹையஸ்ட் லூசர் வந்து டிஎம்கே, அதாவது அதிகமா இழக்க போறது டிஎம்கே. ஓரளவு தான் அதிமுக இழக்கிறாங்க. அதை பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப உங்கள்ட்ட ஒரு 10 ரூபா இருக்கு, உங்கள்ட்ட இருந்து நான் 2 ரூபாய் எடுக்கிறேன். ஆனா அவர்கிட்ட இருந்து வந்து நான் வந்து 8 ரூபாய் எடுத்துறேன்ல. அப்போ உங்களுக்கு என்ன, எனக்கு 2 ரூபா லாஸ்பா, அவனுக்கு 8 ரூபா லாஸ்பா, அந்த ஒரு கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் கான்ட்ராவர்சியான விஷயம் தான், என்னால் பேசிதான் ஆகணும். விசிகா வந்து திமுக கூட்டணியில இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனா சமீபத்துல வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது, இல்ல எனக்கு விஜய் கூட்டணியில் போறதுக்கான இது இருந்தது, ஆனா நான் அந்த கதவை சாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கு. கதவை சாத்திட்டாரு, சாவி எங்க இருக்குன்னு தெரியல. சாவி அவர்கிட்ட தான் வச்சிருக்காரு. இப்ப வேணா திறந்துக்கலாம். இப்ப சாத்திர உரிமை இருக்கிறப்ப திறக்கிற உரிமை இருக்குல்ல. ஆமா, அது என்னன்னா, இப்ப திரும்ப ஒரு விஷயம் போகுது. கம்யூனிஸ்ட பத்தியோ காங்கிரஸை பத்தியோ அந்த விஷயம் வரவே இல்லை பாருங்க. விசிகாவை பத்தி அந்த விஷயம் வருதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ அப்படியே அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கடந்த தேர்தலில் வந்து 6 தொகுதி கொடுத்தாங்க, அதுல 4 தொகுதி ஜெயிக்கிறாங்க. இப்போ அதே 6 தொகுதி கொடுத்தா ஏத்துக்குவாரா? ஆமா, இப்போ அவங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கு. ஆமா, டிமாண்ட் இருக்குன்னா பாஜக பக்கம் போக மாட்டாங்க. பட் விஜய்னு விஜய் கூப்பிடுவார்ல. இப்போ விஜய் கூப்பிட்றப்ப விஜய் வந்து அவர் 4 எம்எல்ஏ தான் அவருக்கு. இப்போ 6 தொகுதி கொடுத்தா 4 எம்எல்ஏ இல்லை 6 எம்எல்ஏ ஆகலாம். ஆனா அவர் எதிர்பார்க்குற 15 சீட்டு 20 சீட்டு எதிர்பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த 20 சீட்டு உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியாது, கொடுக்க மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து நான் உங்களுக்கு 30 சீட்டு தரேன்னு கூப்பிட்றாரு. 30 சீட்டு என்ன, ஒரு 26 சீட்டு தோத்தே போட்டுமே, அதே எம்எல்ஏ தானே. இப்போ ஆட்சியிலேயும் பங்கு கொடுக்குறேங்கிறாரு. ஜெயிச்சா அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா ஆட்சியிலையும் பங்கு, இங்கே ஆட்சி பங்கு 4 பேர் ஜெயிச்சாலும் அவங்க வந்து ஆட்சி பங்கு அதிகாரத்துல. இந்த ஒரு குழப்ப மனநிலையே விசிகாவில் நிலவுது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். பட் இதை வந்து நம்ம டச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வாய்ப்புங்கிறப்போ இது நடக்கலாம். அதான் வாய்ப்புங்கிறது நடக்கலாம். மைனாரிட்டி ஓட்டை வந்து விஜய் வாங்குறாரு, பெண்கள் ஓட்டை விஜய் வாங்குறாரு, அதை வந்து இளைஞர்கள் வாக்க விஜய் வாங்குறாருங்கிறதெல்லாம் வாய்ப்புகள் தான். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து நம்ம ஜோசியம் பார்க்கல, இது நடக்கலாம் அப்படிங்கிறது தான். இது தேர்தல் முடிவு தான் நம்ம சொல்லணும்.
அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து த்ரெட்டு, அதாவது அச்சுறுத்தல். அதாவது இந்த கூட்டணி அமைஞ்சு தேர்தலில் நின்று இப்போ பலம் பலவீனம் வாய்ப்பு எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான அச்சுறுத்தல் என்ன? இவ்வளவு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், பட் இதை தாண்டி நம்மளால சரி பண்ண முடியாத விஷயம் இருக்கும்ல, மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற விஷயம். அதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளை தாண்டி விஷயமா இருக்கலாம், இல்லை நம்மளால சரி பண்ணக்கூடிய விஷயமா இருந்து சரி பண்ணாமல் இருந்துக்கலாம். எதாக இருந்தாலும் த்ரெட்டு தான். அப்போ அந்த த்ரெட்டெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிஜேபி வந்து பிஜேபி போடுற சில திட்டங்கள் வந்து தமிழக மக்களின் மனநிலைக்கு எதிராக இருக்குங்கிற ஒரு மனநிலை வந்து மக்களுக்கு இருக்குல்ல. ஆமா, அதை வந்து யார் சுமக்கணும்? இப்போ அதிமுக தான் சுமக்கணும். இப்போ புதிய இப்போ 24 வந்து அந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து கூட்டணி தர்மத்துக்காக அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டோம், இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டோம்னு சொல்லி அவர் சமாளிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, பட் ஆனால் 20% ஓட்டுங்கிறது அவருக்கு வந்துருச்சு. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து எல்லாத்தையும் புதிய கல்விக் கொள்கையிலேருந்து நிதி கொடுக்கலங்கிறதுலேருந்து வக்ஃப் போர்டுலேருந்து சிறுபான்மைக்கு எதிரான கொள்கை முடிவு எல்லாமே வந்து எல்லாத்தையும் வந்து அதிமுக சுமந்தான் ஆகணும். இல்லைங்க அவங்க பண்ணதான் கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அதை வந்து இவங்களால வந்து டிஃபெண்டும் பண்ண முடியாது, அஃபெண்டும் பண்ண முடியாது, அதாவது எதிர்த்தும் பேச முடியாது, அவங்க பண்ணது கரெக்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திரிசங்க சொர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு மனநிலையில வந்து இருக்கு. இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஆமா, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைறதுக்கு முன்னாடி திமுக டார்கெட் ஃபுல்லா பிஜேபி அண்ணாமலை இப்படி இருந்துச்சு. அந்த கூட்டணி அமைஞ்சோடனே டைரக்டா டார்கெட் வந்து ஒன்லி வந்து எடப்பாடி தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க எத்தனை வருஷமா அரசியல் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை மக்கள் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காம இந்த கூட்டணிக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு, ஆனா அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அப்ப கூட்டணி ஆட்சி அமைஞ்சா பிஜேபிக்கு எல்லாம் மந்திரி ஆயிடுவாங்கல்ல. ஆமா, உள்ளுக்குள்ள வந்து ரகசிய திட்டம் பாஜகவோட திட்டமே அதுதான். மந்திரி ஆயிடுவாங்க. மந்திரி ஆகி மும்பை மாதிரி, பழைய கர்நாடகா மாதிரி, பீகார் மாதிரி ஏதாவது கொலைப்பொடி பண்ணி எடப்பாடி வந்து அதிமுக வந்து சைட்லைன் பண்ணிட்டு அவங்க முதலமைச்சர் ஆகி அவங்க பிஜேபி ஆட்சி அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா என்ன அப்படின்னு மக்கள் நினைச்சு. ஆமா, அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா பாஜக உள்ள சேர்த்துக்கிற மாதிரி ஆயிடும். அது என்ன சொல்றது, ஆக்டோபஸ் உள்ள நுழைச்ச மாதிரி தான். இல்ல அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வந்து எந்த சார்பு இல்லாம அணுகணும். இல்ல அவங்களோட பயம், மக்களோட பயமும் ஒண்ணு இருக்கு. மக்கள் நினைக்கிறது என்னன்னா, நமக்கு வந்து அதிமுக ஒரு நேரட்டிவ் இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறப்போ வந்து எதுக்குப்பா போட்டுட்டு அவன் வந்துருவான்ப்பா அப்படின்ட்டு மாத்தி போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம அரசியல் குழப்பத்தை வந்து நம்ம ஏன் இடம் கொடுக்கணும், அதை அவாய்ட் பண்றதுக்கான இது ஓரளவு வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியா அடுத்தடுத்த கூட்டணிகள் எல்லா கூட்டணிகளும் பத்தி தொடர்ச்சியா பேசுவோம். நிச்சயமா பேசிட்டு நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், மீண்டும் சந்திப்போம். நிச்சயமா.